எல்லோருக்கும் வணக்கம். சேரன்ஸ் ஜேர்னியை ஒரு வெற்றி ஜேர்னியாக மாற்றிய ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் ஓடி தளத்தில் பார்த்துட்டு சமூக வலைத்தளங்களில் வீடியோவாகவும் உங்களுடைய ரிவ்யூவாகவும் உங்களுடைய பாராட்டுக்களாகவும் நீங்கள் தெரிவித்த ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பெரிய நன்றி. எப்போவுமே ஒரு வெப்சீரிஸோட சக்ஸஸ்ங்கிறது வந்து சினிமா மாதிரி ரிலீஸ் அன்னைக்கோ இல்லை ஒரு 3-4 நாளே தெரிஞ்சுன்னு சொல்லுவாங்க. பட் வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஸ்லோ பர்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தராக பார்த்து அடுத்த ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸு, மற்ற சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி வெப்சீரிஸ் வந்திருக்கு, நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி தான் ஒரு வெப்சீரிஸ் வந்து எல்லாருக்குமே போய் சேரும். அந்த வகையில் இந்த வெப்சீரிஸ் ஜனவரி 12ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆன அந்த வெப்சீரிஸ் ரொம்ப சீக்கிரமாக மக்களிடையே வந்து போய் சேர்ந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த வெப்சீரிஸ் பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் அறிமுகப்படுத்தி ஒவ்வொருத்தருக்குமே என்னோடய பெரிய ராயல் சல்யூட். இது சேரன் சார் வந்து ஒரு குடும்பத்துக்கான ஒரு வெப்சீரியஸ், ஒரு வயலன்ஸ், செக்ஸ், கெட்ட வார்த்தைகள் இல்லாமல் ரொம்ப க்ளீனான ஒரு வெப்சீரிஸை ரொம்ப ஒரு எமோஷனல் ட்ராமாவாக அவரோட ஸ்டைலில் இன்றைக்கி இருக்க கரண்ட் ட்ரெண்டுக்கு நிறைய இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணியிருக்காரு. பார்க்காதவங்க ஓடிடி சோனி லிவ்வில் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே இந்த பிளாட்ஃபார்மில் இருக்க போகுது. ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த ரைட்டர்ஸ் அண்டு டைரக்டர்ஸ்க்கு இந்த மாதிரியான நல்ல கண்டென்ட்களை வர்றதுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய ஊக்குவிக்கப்பாக இருக்குது இந்த சேரன் சாருடைய ஜேர்னி வெற்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதாவது தூக்கத்தில் வருவதல்ல கனவு, நம்மளை தூங்க விடாமல் செய்வது தான் கனவு அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு திரைப்படமோ இல்லை ஒரு வெப் சீரிஸோ பார்த்துட்டு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு படைப்பு. ஆனால் நம்மளை தூங்க விடாமல் செய்வது தான் உண்மையான படைப்பு அப்படின்னா அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய படைப்பு அப்படின்னு சொன்னால் சேரன் சாரோட டைரக்ஷனில் வந்திருக்கிற ஜேர்னி வெப் சீரிஸ் ஆகட்டும், ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஒவ்வொரு எபிசோடும் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்குள்ளே வந்து ஒரு கேள்வியை எழுப்பும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொன்னால் மிக ஆகாது. அது அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இல்லை எப்படி ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு விஷயம் வைரல் ஆச்சுன்னா அது எப்படி போய் சேருது, அது பாசிட்டிவான விஷயம் எப்படி, நெகட்டிவான விஷயம் எப்படி, அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த வெப் சீரிஸ் நமக்குள்ளே ஒரு கேள்வியை எழுப்புது. ஏதோ ஒரு வகையில் இட் பிரிங்ஸ் அஸ் பேக் டு ரியாலிட்டின்னு சொல்லலாம். இன்றைக்கி எல்லோருமே பார்க்க வேண்டிய, குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். குழந்தைங்களுக்கு இதில் நிறைய, நாட் ஒன்லி குழந்தைங்க, பெரியவங்க எல்லாமே ஏதோ ஒரு லெசன், ஏதோ ஒரு இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வாழ்க்கையில் வந்து இன்னும் வேகமாக நடைபோடுவாங்க. இதில் அவ்வளோ லைஃப் லெசன்ஸ் இருக்குது, வாழ்க்கைக்கு தேவையான அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது எல்லாமே ஒரு சுவையாக கொடுத்துருக்காரு. வெறும் ஒரு ப்ரீச்சிங்காக இல்லாமல், ஒரு போர் அடிக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு சுவையாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை கண்டிப்பாக பார்க்கணும். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் சேரன் சார் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது பாரதி கண்ணம்மா பார்த்தது, அதுக்கப்புறம் இன்றைக்கி பாருங்கள், நான் அவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி என் குழந்தைகள் வந்து அந்த பாரதி கண்ணம்மா வந்தப்போ நான் என்ன ஏஜில் இருந்தனோ இன்றைக்கி என் குழந்தைகள் அந்த ஏஜில் இருக்காங்க. ஸோ இத்தனை ஆண்டுகளாகவும் அவர் வந்து மிகப்பெரிய படைப்புகளை கொடுத்துட்ருக்கார் அப்படின்னு சொன்னால், அவருடைய காலத்திற்கேற்ற மாதிரி ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் ஐ திங்க் அது மிகையே ஆகாது. கண்டிப்பாக பாருங்கள். இந்த ஜேர்னி உங்கள் ஜேர்னிக்கு ஏதோ ஒரு வகையில் துணை புரியும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆதித் சுந்தரேஸ்வரர். ஜேர்னி வெப் சீரிஸில் நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி சேரன் சார் ப்ராஜெக்ட் ஒன்று பார்க்கும்போதுமே அதில் ஒரு லேர்னிங் இருக்கும். பட் இதில் வந்து நான் ஆக்ட் பண்ணும்போது அந்த லேர்னிங் கிடச்சது. ஸோ சார்ட்டை ஒவ்வொரு டேக் ஓகே வாங்கும்போதும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அண்ட் ஓவரால் டீம் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அண்டு என்னோட கூட இந்த ரோல் பண்ணியிருக்க ஆரி பிரதர் பண்ணியிருக்காரு, தென் ஜான் அவங்களாம் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லேர்னிங். இப்போ தான் வந்து கெரியர் பிகின் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது ஏர்லி ஸ்டேஜ்லேயே சேரன் சார் ப்ராஜெக்டில் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்டு கண்டிப்பாக சீரீஸ் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். சேரன் சாரோட ஜேர்னி ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இதில் ஒரு டீம் மெம்பர்ஸாக ஒரு 6 மெம்பர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணோம். எனக்கு லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வெப் சீரிஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ஒரு ஆக்டிங், ஒரு டைரக்ஷன், அந்த சைடில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது ஒரு லெசன் மாதிரி தான். ஒரு டைலாகும் ஒரு சிச்சுவேஷனும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அவர் கேட்குற விஷயத்த கொடுக்கும்போது
ஒரு டேக்கும் எங்களுக்கு வந்து எப்படி க்ராஸ் பண்ணோன்னே தெரியல எங்களுக்கு. அந்த அளவுக்கு அவங்கள எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதுக்கேற்ற மாதிரி வி கிராஸ்ட் இட். ப்ளஸ் வந்து இந்த விஷயத்தில் நிறைய நான் கற்றுக்கிட்டேன். இந்த வெப் சீரிஸ் மூலிமா நிறைய கற்றுக்கிட்டேன். இதில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாய், என் பேர் வெங்கட். நான் வந்து இந்த படத்தோட ஹாய், என் பேர் வெங்கட். நான் இந்த சீரீஸோட எடிட்டர். சேரன் சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நிறைய நல்ல விஷயங்கள் இது பண்ணியிருந்தோம். அது தவிர ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அவருக்கு வந்து எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவர் வந்து ஃபுல் டைம்லைனே ஞாபகம் வச்சுருப்பார். அது வந்து ரொம்ப வியப்பான ஒரு விஷயம். ஏன்னா இப்போது இந்த ஷாட்டுக்கு அடுத்த ஷாட் இப்படி இருக்கணும்னா, அது வந்து என்ன ஷாட் இருக்குதுன்னு அவர் எப்போ கேட்டாலுமே கரெக்டாக சொல்லிடுவார். ஸோ அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எவ்வளோ பேர் ஞாபகம் வச்சுருப்பாங்கன்னு தெரியல. ப்ளே பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்படி சொல்லுவார். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஐ திங்க் அது வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, அவருக்கு வந்து நிறைய கதைகள் வந்து இப்போ நம்ம அந்த எடிட் டைம்லைனில் பில்ட் பண்ணுற விஷயங்கள்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நிறைய இப்போ ஸ்டோரிஸ் வந்து ஸ்கிரிப்டாகவே இருந்தாலும் அதை டைம்லைனில் வந்து நிறைய அந்த ஃபுல்லாக வந்து எப்படி அதை அப்லிஃப்ட் பண்ணி ஸ்டோரியை பெட்டராக சொல்லலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணார். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட ஒர்க் பண்ணும்போது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ அது ஒரு விஷயம் சொல்ல நினச்சேன். அப்புறம் ஒன் மோர் திங் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, நான் ரொம்ப வியப்பாக பார்த்தது என்னென்னா, இப்போது ட்ரெயினுக்கு வந்து பின்னாடி வந்து க்ரீன் போட்டிருந்தோம். த்ரூ அவுட்டாக சீரீஸில் ட்ரெயின் வந்து செட்டு. ஸோ அந்த செட்டில் ஒர்க் பண்ணும்போது அப்போ அவர் வந்து என்னென்னா, அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த ஸ்டாக் ஃபுட்டேஜ் வைக்கும்போது அது என்ன மாதிரி ஆங்கிளில் இருக்கலாம் அப்படிங்கிறது முதற்கொண்டு அவர் வந்து டிசைட் பண்ணி இப்படி வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொன்னார். அது வந்து இப்போ யூஸ்வலி நம்ம ஓகே பிளேட் எடுத்து கொடுத்தோம், அதுக்கேற்ற மாதிரி சிஜி வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இவர் வந்து அதுக்கும் வந்து ஒரு பெரிய எஃபர்ட் போட்டு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணதெல்லாம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ப்ளஸ் வந்து இப்போ அவர் வந்து இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனாலும் வந்து இப்போ நம்ம வந்து பண்ணும்போது இப்போ என்னோடய தாட்ஸு, ஐடியாஸு இது எல்லாமே வந்து அவர் எடுத்துக்கிட்டு அவர் வந்து ஷேர் பண்ண விஷயங்கள். ப்ளஸ் நான் ஏதாவது ஒன்று சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிப்பார். இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலான்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஐ திங்க் அது கொடுத்தாரு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதெல்லாம் தான் ரொம்ப இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் மேஜராக நாங்கள் ஃபுல்லாகவே அவர் ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணது தான் பெருசாக. தவிர ஸ்பாட்டுக்கு நான் இது வரைக்கும் 2 தடவை தான் போயிருக்கேனே. ஸோ அதர் தென் தட் பார்த்திங்கன்னா, இங்கே அவர் ஒர்க் பண்ணுறது வந்து அவரோட டெடிக்கேட்டடாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் த வே ஹி ரிமெம்பர்ஸ் திங்ஸ், இதெல்லாம் நான் பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். அண்ட் இந்த சீரீஸ்லேருந்து நான் அது ஒரு பெரிய டேக்அவேயாகவும் இது பண்ணுறேன், அவரோட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். குட் ஈவினிங். என்னோட நேம் ஹரிஷ். நான் வந்து ஜேர்னிங்கிற வெப் சீரிஸ் சேரன் சார் டைரக்ஷனில் நடிச்சிருக்கேன். சேரன் சார் வந்து ஒரு லெஜெண்டரி டைரக்டர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரோட மூவிஸ் பார்த்திங்கன்னா வெற்றி கொடிகட்டு, அப்புறம் ஜேகே எனும் நண்பனின் வாழ்க்கை, ஆட்டோகிராஃப், அப்புறம் இப்போ வெப் சீரிஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. நாட் ஒன்லி அஸ் அ டைரக்டர், அவரோட பெர்ஃபார்மன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர்கிட்ட நான் நிறையா கற்றுக்கிட்டேன். அப்புறம் எங்கள் வாழ்க்கையில் நான் பண்ணாததெல்லாம் வந்து இந்த வெப் சீரிஸ் மூலிமா நான் நடித்து அதெல்லாம் பண்ணி அக்ரிகல்ச்சரில் இவ்வளோ டீட்டெயில்ஸாக இருக்கா அப்படின்ற மாதிரி நான் கற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் சாரோட என்டையர் லைஃப் பற்றி எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணதும் சரி, அவர் கடந்து வந்த வழிகள், அவர் இத்தனை பார்த்த அனுபவங்கள், அவர் பகிர்ந்ததெல்லாம் எங்களுக்கு லைஃப்பில் இதுக்கப்புறம் கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது வந்து நான் நடித்தது வந்து நான் ஒரு ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் சார் டைரக்ஷனில். இதுக்கப்புறமும் சாரோட ட்ராவல் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த ஜேர்னி வெப் சீரிஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. இது எல்லோரும் நீங்கள் சோனி லைவில் பாருங்கள். தேங்க்யூ.